எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் வந்து நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி. பட் அன்பார்ச்சுனேட்லி நிறைய இடத்துல வந்து நம்ம பாட்டில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அது வந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் பிளான் தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி ஒரு லோக்கல் மேடு கிளாஸ் வேர்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் வச்சிருந்தேன். பட் அது வந்து லைஃப் வந்து ஒழுங்கா வரல. லைக் ஈஸியா பிரிட்டில் ஆகுற மாதிரி இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசெண்டா போரோசில்லையும் அதே மாதிரி சிக்னோராவேர்லயும் வந்து 2 பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ போரோசிலிகேட் போரோசில் நல்லா இருக்கா இல்ல வந்து சிக்னோராவேர் பாட்டில் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கறத வந்து இன்னைக்கு கம்பாரிசன் வீடியோ பார்க்க போறோம். So let's get into the video. First of all, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரோசிலிகேட் அப்படிங்கிற மெட்டீரியலால் தான் ஆயிருக்கு. ஸோ 2 பாட்டிலுமே வந்து ஒரே மெட்டீரியல் தான், போரோசிலிகேட் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அது சொல்ற மாதிரியே வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ பாட்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ கிளாஸ் பாட்டில்ல என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா இது நமக்கு வந்து ஃப்ரீசர்லயும் வைக்க முடியும். அதே மாதிரி போரோசிலிகேட் அப்படிங்கறதுனால மைக்ரோவேவ் சேஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து வாட்டர் பாட்டில்லாம் ஒன்றும் மைக்ரோவேவ்ல எல்லாம் வைக்க போறது கிடையாது. பட் இது வந்து -20 டிகிரி வரைக்கும் தாங்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீசர்லயும் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியோட டேஸ்ட் வந்து இத்தனை நாள் எனக்குமே வந்து அது ஃபீலே இல்லை. லைக் இப்போ வந்து கிளாஸ் பாட்டில்ல குடிக்கிற அந்த தண்ணிக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்ல குடிக்கிற தண்ணிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஃபீல் பண்றேன். எஸ்பெஷலி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிக்கும் போது எனக்கு வந்து ரியலான வாட்டரோட டேஸ்ட் வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ல வருது. பட் ஸ்டில் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்ல நம்ம குடிக்கும்போது அது ஒரு பிளாஸ்டிக்கோட ஃபீல் வந்து எனக்கு இப்பதான் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது கிளாஸ் பாட்டில்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது தண்ணி பிளாஸ்டிக் பாட்டில்ல இருக்கிற தண்ணி வந்து சீக்கிரமா சில் ஆகுறத விட கிளாஸ் பாட்டில்ல வந்து தண்ணி ரொம்ப ஸ்பீடாவே வந்து சில்லுன்னு ஆயிடுது. ஸோ இதுவும் வந்து இன்னொரு அட்வான்டேஜா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து தண்ணி புடிச்சு போட்டு வச்சிருப்போம், கடகடன்னு குடிச்சிடுறதுனால திருப்பி ரீஃபில் பண்ணி வைக்கிறது லேட் ஆகும் சில்லாக. பட் இது வந்து குயிக்கா வந்து சில்னஸ் வந்து வந்துருது, குடிக்கிற அளவுக்கு சில்னஸ் நல்லாவே வந்துருது. ஸோ அதனால இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து போரோசில்க்கும் சிக்னோராவேருக்கும் கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ பாட்டில் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. லைக் போரோசில் வந்து கொஞ்சம் தின்னா இருக்க மாதிரி இருக்கு. சிக்னோராவேர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்கா சாலிடா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மவுத் வந்து வைடரா இருக்கு. சிக்னோராவேரோடது வந்து பாத்தீங்கன்னா வைடர் மவுத் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரூவுமே வந்து கொஞ்சம் நெக் வந்து லாங்கா இருக்க மாதிரி இருக்கு. பட் போரோசிலோட நெக் வந்து ஷார்ட்டா இருக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து ஓரளவுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது போரோசில் வந்து கொஞ்சம் சின்ன மவுத் இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டிலா இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். தூக்கும் போது அந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மவுத் வந்து போரோசில்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு தண்ணி குடிக்கும் போது கண்ட்ரோல் வந்து இருக்கு. பட் சிக்னோராவேர்ல வந்து குடிக்கும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா பொதன்னு ஊத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட கேப் வந்து பாத்தீங்கன்னா போரோசிலோட கேப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளேயுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சிலிகான் கேஸ்கெட் மாதிரி ஒரு ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, தண்ணி ஸ்பில் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு அது நல்ல ஃபீல் ஆகுது கையில எடுக்கும் போதே. அதே மாதிரி இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 months வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் இது வந்து ரஸ்ட் ஆகல. பட் இதே வந்து நீங்க சிக்னோராவேர் எடுத்தீங்கன்னா உள்ள வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலும் சில இடத்துல முடியல. அதனால இதுல வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அகைன் இதுலயும் வந்து சிலிகான் கேஸ்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே போரோசில்லையுமே வந்து சிலிகான் கேஸ்கெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க உள்ள. ஆனா இந்த சிக்னோராவேர்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாட்டில் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி வாஷ் பண்ணி வச்ச உடனே வந்து இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ரஸ்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இது என்னன்னா லைக் இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஆகுற ப்ராப்ளம் இருக்கா மாதிரி
இருக்கு, ரஸ்ட் ஆகுது ஆக்சுவலி சிக்னோராவேல்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போரோசில் வந்து 445 rupees எம்ஆர்பி, சிக்னோராவேல் வந்து பாத்தீங்கன்னா 379 rupees வந்து எம்ஆர்பி. பட் ஆஃபர் பிரைஸ்ல நான் வந்து இதை 270க்கு வாங்கியிருந்தேன், இது வந்து 350க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதுல என்ன ப்ராப்ளம்னா, நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போரோசில் போறது என்னோட அட்வைசபிள். இல்ல எனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்ல தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிக்னோராவேர் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அகெயின் கேப் வந்து ரஸ்ட் ஆகிற ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது இல்லை. அதே மாதிரி இதுல இருக்க டிராபேக் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் செட் ஆகாது. பட் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா முடியும். ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலா 50 rupees 100 rupeesல வாட்டர் பாட்டில், நார்மலா கிளாஸ் பாட்டில் கிடைக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. எதையும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ ஃபார் கிளாஸ் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் போரோசில் தான் வந்து நல்லா இருக்கு சிக்னோராவேரை கம்பேர் பண்ணும்போது. பட் அகெயின் ஐம் சேயிங் பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்க. வெளியே எடுத்துட்டு போக முடியாதுன்னு ஃபீல் பண்ணாலும் மோஸ்ட்லி வீட்டில் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா கிளாஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஃபார் இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கம்பேரிசன். ரெண்டுத்துக்கான ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஈவன் போரோசில் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் அவுட்லெட்ஸ் இருக்கு இல்லையா, ரிலையன்ஸ் மார்ட்ல எல்லாம் வந்து ஆஃபர்ல 350 rupeesக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாடலுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து வேணும்னா அங்கேயும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.